ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். யோவான் 19:34 சொல்லுகிறது, ஆகிலும் போர் சேவர்களில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரா உயிரோட இருக்கிறாரான்னு பார்க்கறதுக்காக அவருடைய விலாவிலே ஈட்டினால குத்துனோன்னு ரத்தமும் தண்ணீருமாய் பீரிட்டாரு. பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த திரைப்படத்தில் பார்க்கும்போது அந்த ரத்தமும் தண்ணீரும் அவனுடைய முகத்தில் படும்போது அவன் தன்னுடைய பாவங்கள் உணர்ந்தவனாய் இயேசுவை ஒப்பு கொடுக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க பாருங்க. இயேசுனுடைய இருதயம் குத்தப்பட்டது. ஹல்லேலூயா. சங்கீதம் 109:22 சொல்லுகிறது, என் இருதயம் எனக்குள் குத்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயத்தை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டது. எதற்காக? நொறுங்கி போய் இருக்கிறீங்களா? வாழ்க்கையில தோல்வியே சந்திச்சு உடைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீங்களா? உங்களுடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமாய் இருக்கிறதா? உங்களை தேற்றும்படியாய், உங்களுடைய இருதயத்தை தேற்றும்படியாய், உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்கும்படியாய் இயேசுனுடைய இருதயம் குத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய விலாவில் குத்தும் போது அந்த ஈட்டி நேரா இருதயத்தில் போய் அந்த இருதயத்தையும் குற்றிற்று என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு இயேசு நொறுங்குண்ட இருதயத்தை தேற்றும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியா இந்த உலகத்திற்கு வந்தார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, மனசு உடைஞ்சு போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. மனசு உடைஞ்சு போய் இருந்தீங்கன்னா உங்களுக்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. உங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை அவர் தேற்றரவாளனாய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் விலாவிலே ஈட்டினால் குத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அந்த ஈட்டின் கூர் முனைகள் இருதயத்தை பிளந்தது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இருதயம் ஆண்டவரே குத்தப்பட்டதாய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இருதயம் நொறுங்குண்டவர்களாய் வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் விலாவிலே ஆண்டவரே ஈட்டிகள் கடாவப்பட்டது. ஆண்டவரே, இன்றைக்கு வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே, நீர் சிலுவை மரத்திலே மரித்தது நிமித்தமாய் உண்டான சகல ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் விடுதலையும் அவர்களுக்கு உண்டாகும்படியாய் உம்முடைய ஊழியக்காரனாய் ஆசீர்வதிக்கிறேன். நொறுங்குண்ட இருதயத்தை தேற்றுகிற எங்கள் இயேசுவே, இன்றைக்கு நாளிலே பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய ஜனங்களை நீர் தேற்றி ஆற்றுவீராக. உம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் அவர்கள் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.